இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த சேட்டு மகன் இடத்த இல்லன்னு சொல்றானா? அது எப்படி சொல்ல முடியும்? நீ இடத்த அடமானம் வச்சுதானே பணத்தை வாங்குன. இப்ப எப்படி இடத்த வித்துட்டேன்னு சொல்லுவான்? அதான் எங்களுக்கும் புரியல ரேவதி. நேத்து வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு மாத்தி பேசுறான். இது கடையில என்ன நடந்துச்சுன்னு தான் ஒண்ணுமே புரியல. ஏமாப்ல, உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி அந்த இடத்த அவனுக்கு எழுதி கொடுத்துருக்க முடியும்? நீங்க வெறும் 5 கோடி ரூபாய்க்கு அடமானம் தானே வச்சிருக்கீங்க. அவன் எப்படி மாத்தி பேசலாம்? அந்த சேட்டு நல்லவர் தான் மாமா. அவர் இப்படிலாம் மாத்தி பேச மாட்டார். அவர் பையன் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்ப மாத்தி பேசுறான். நான் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுதான் ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க. அவன் தான் ஃபோர்ஜரி பண்றான்னு சொல்றல்ல, நம்ம ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது? சகல கரெக்ட் சகல. போலீஸ்ல அவன் மேல ஃபோர்ஜரி கேஸ் ஒன்னு போட்டேன்னு வச்சுக்கோ, தூக்கி போட்டு 4 மிதி மிதிப்பாங்க. அப்போ உண்மையை ஒத்துப்பான்ல. ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தானங்க இருக்கு. இப்ப நம்ம போலீஸ் கேஸ்னு போனா அது அப்படியே இழுத்துட்டே போயிடும். ப்ராப்பர்ட்டியில லிட்டிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எதுவுமே செய்ய முடியாது. கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டுருவாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் வேற இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க வரப்ப எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். அப்ப இந்த பிரச்சனையை எப்படிதான் சால்வ் பண்றது? இப்படி அதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபங்க்ஷனை நடத்துறதுக்குள்ள எவ்வளவு ப்ராப்ளம் வருது. உங்களுக்கு தான் சென்ட்ரல் மினிஸ்டர் நல்லா தெரியும்ல. அவங்க மூலமாவே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா என்ன? இல்ல, அது சரியா வராது. கெஸ்டா வராங்க, அவங்க கிட்ட போய் பிரச்சனைன்னு சொன்னா அது சரியா இருக்காதுங்க. நானே பாத்துக்கிறேன். சின்னத்தை ஏதோ உங்க அம்மா ரூம்ல தேடினாங்கன்னு சொன்னல. ஆமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டாக்குமெண்ட்டோ இல்லை பணமாக தான் இருக்கும்னு தோணுது. அது எப்படி மாப்பிள்ள அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நம்ம இடத்த அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு அந்த சிவனாண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. அதனால தான் சின்னத்தை டாக்குமெண்ட்டோ இல்லை பணமோ எடுக்கிறதுக்கு பெரியத்தோட ரூமுக்கு போயிருப்பாங்க. அந்த சேட்டோட பையன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான்.